தஞ்சாவூர்ல மாவட்டத்தில் உள்ள இராணுவ விமானப்படை தளத்தினுடைய பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா 4 ஆசிரியர்களும் ஒரு கிளர்க் போஸ்டிடமும் கால்பர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து கடைசி டேட் பாத்தீங்கன்னா 22/12/2024. சரிங்களா? இப்ப வேலை தேடுறவங்க அந்த மாவட்டம் சேர்ந்தவங்க நீங்க இந்த ஸ்கூல்ல வந்து அப்ளை பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடலாம். மத்திய அரசு வேலை. இதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இது லிங்க்ல இருக்குது. நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். எலிஜிபிலிட்டி பிஆர்டிக்கு என்ன பார்த்தீங்க, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் தஞ்சாவூருக்கு வந்து பிரைமரி ஸ்கூல் டீச்சர் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு டிகிரி, பேச்சுலர் டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். 50% வந்து மார்க் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சர் எஜுகேஷன் பிஎட் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜ் வந்து 21 வயசுலேருந்து 50 வயசு வரையா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கும் அதே மாதிரி ஃபிசிக்கல் சேலஞ்சட் பர்சனுக்கும் ஒரு 5 இயர்ஸ் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரீடு அண்டு ரைட் இங்கிலீஷில் பேசவும் எழுதவும் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அதோட உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 2 இது வச்சு இந்த அட்ரஸுக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் தஞ்சாவூர் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். 22/12/2024 தான் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சருக்கு. இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை வந்து ஏ4 இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதணும். உங்களுடைய பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய அப்பா பேர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸ்ஸு, உங்கள் மொபைல் நம்பரு, உங்கள் மதம் மற்றும் இனம், நேஷனாலிட்டி வந்து இந்தியன். இங்கே 10th எவ்வளோ மார்க்கு, 12th எவ்வளோ மார்க்கு, டிப்ளமோவில் எவ்வளோ இருக்குது, டிகிரியில் எவ்வளோ மார்க்கு, பிஜியில் எவ்வளோ மார்க்கு, டோட்டல் மார்க் பர்சன்டேஜ் எல்லாமே ஃபில் பண்ணணும். ஆக அடிஷ்னலாக பிஎட்டு வேறு என்ன முடிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் எம்எட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். வேறு எங்கேயாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்கோ அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. வேறு என்ன லாங்குவேஜ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணிங்க. அதுக்கடுத்து வேறு ஏதாவது உங்களுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த இடத்துல பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணி விட்டுட்டு நீங்கள் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்டில் உங்கள் கையெழுத்தை போட்டு நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சர்டிஃபிகேட்லாம் வச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் போஸ்டிங்க்கு ரெகுலர் வேக்கன்சி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். டைப்பிங் ஸ்பீடு வந்து 40 வேர்ட் பர் மினிட் இங்கிலீஷில். இதுக்கும் 25 வயசுலேருந்து 50 வயசு வரையான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுப்பாங்க லேடிஸ்க்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்டு இங்கிலீஷ் வந்து நல்லா பேச எழுத தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்எஸ் ஆஃபீஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதோட 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் தஞ்சாவூர் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து 22/12/2024 அன்னைக்கு நீங்கள் வந்து